நீங்க பயாலஜி லேப்ல ஒரு கண்ணாடி ஜார்க்குள்ள ஒரு தவளைய ஒரு மாதிரி லிக்விட்ல மிதந்துட்டு இருக்கிறத பார்த்திருக்கீங்களா? அது பல வருஷமா, ஏன் பல 10 வருஷமா கூட கெட்டு போகாம அப்படியே இருக்கும். அது எப்படி சாத்தியம்னு எப்பவாவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு காரணம் நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு கெமிக்கல் ஃபேமிலி தான். ஆமா, சரியா சொன்னீங்க. நாம இன்னைக்கு யூனிட் 8 ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் அண்ட் கார்பாக்சிலிக் ஆசிட்ஸ்ல இருந்து யூசஸ் ஆஃப் ஆல்டிஹைட்ஸ் அண்ட் கீட்டோன்ஸ் என்ற தலைப்பை பத்தி ரொம்ப ஆழமா பார்க்க போறோம். அந்த தவளைய பாதுகாக்கிற ரகசியமும் இதுக்குள்ள தான் இருக்கு. எக்ஸாக்ட்லி. நாம படிக்கிற கெமிஸ்ட்ரி கான்செப்ட்ஸ் எல்லாம் வெறும் புத்தகத்துல இருக்கிற சமன்பாடுகள் மட்டும் இல்லாம, நம்மள சுத்தி இருக்கிற உலகத்துல நம்ம பயன்படுத்துற பொருட்கள்ல, ஏன் நம்ம உடம்புக்குள்ளேயே கூட எப்படி வேலை செய்யுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஸ்கஷன் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். சரி, ரொம்ப எளிமையா சொல்லணும்னா ஆல்டிஹைட்ஸ் மற்றும் கீட்டோன்ஸை அதோட 2 முக்கியமான குணங்களுக்காக நாம பயன்படுத்துறோம். ஒன்னு அதோட ரியாக்டிவிட்டி, அதாவது மத்த கெமிக்கல்ஸோட வேகமா வினைபுரியும் தன்மை. ரியாக்டிவிட்டி, ஓகே. இன்னொன்னு அதோட சால்வெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது மத்த பொருள்களை நல்லா கரைக்கும் தன்மை. இந்த 2 குணங்களால தான் இண்டஸ்ட்ரி, ஃபார்மா, நம்ம வீடுன்னு பல இடங்கள்ல இதுக்கு ஒரு முக்கியமான இடம் இருக்கு. அப்போ இது ஒரு மாலிகுலர் டூல் கிட் மாதிரி சொல்லலாமா? ஒவ்வொரு கெமிக்கலுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கிற மாதிரி. பர்ஃபெக்ட் அனாலஜி. அந்த டூல் கிட்ல சில முக்கியமான டூல்ஸ் இருக்கு. உதாரணத்துக்கு ஃபார்மால்டிஹைடு எடுத்துக்கிட்டா அது ஒரு யூனிவர்சல் க்ளூ மாதிரி. 2 வேற வேற மூலக்கூறுகளை ஒன்னா சேர்த்து பேக்கலைட் மாதிரி ஒரு உறுதியான பிளாஸ்டிக்கை உருவாக்குது. ஓகே. அப்போ ஆசிட்டோன் அதுவும் இந்த டூல் கிட்ல ஒரு முக்கியமான டூல் தானே? ஆமாம், ஆசிட்டோன் ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட் மாதிரி. பெயிண்ட், வார்னிஷ், நெயில் பாலிஷ் ரிமூவர்னு பல பிடிவாதமான கரைகளை கூட சுலபமா கரைச்சிடும். அப்புறம் சில அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் இருக்கு. அதெல்லாம் வாசனை திரவியங்கள் மாதிரி. நாம பயன்படுத்துற பெர்ஃப்யூம்ஸ், ரூம் ஃப்ரெஷ்னஸ்ல இருக்கிற இனிமையான வாசனைக்கு அதுதான் காரணம். இது கேட்க நல்லா இருக்கு. ஆனா கெமிஸ்ட்ரி படி பார்த்தா உண்மையில என்ன நடக்குது? இந்த க்ளூ, சால்வெண்ட், பெர்ஃப்யூம் மாதிரி வேலை செய்யறதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸ் என்ன? வாட்ஸ் ஃபேசினேட்டிங் ஹியர் இஸ், இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த காம்பவுண்ட்ஸ்ல இருக்கிற ஒரே ஒரு விஷயம்தான். கார்போனைல் குரூப், அதாவது C டபுள் பாண்ட் O பாண்ட். இந்த ஒரு பாண்டோட 3 குணங்கள் தான் அதோட ஒவ்வொரு பயன்பாட்டுக்கும் காரணம். 3 குணங்களா? ஆமா. ஒன்னாவது அதோட ஹை ரியாக்டிவிட்டி. அந்த டபுள் பாண்ட்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ் மத்த மாலிக்யூல்ஸை ஈஸியா அட்டாக் பண்ணும். இதனால தான் ஃபார்மால்டிஹைட் பிளாஸ்டிக் தயாரிக்க ஒரு ஸ்டார்டிங் மெட்டீரியலா பயன்படுது. ரெண்டாவது பொலாரிட்டி. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகங்கிறதால அது C டபுள் பாண்ட் Oல இருக்கிற எலக்ட்ரான்ஸை தன்னை நோக்கி இழுக்கும். ஓ, a small charge separation மாதிரி. கரெக்ட். இதனால ஒரு சின்ன பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் உருவாகும். இதுதான் அசிட்டோனை ஒரு நல்ல சால்வெண்டா மாத்துது. மூன்றாவது வாலடைலிட்டி. சில ஆல்டிஹைட்ஸ், குறிப்பா சின்ன மாலிக்யூல்ஸ், எளிதா ஆவியாகும் தன்மை கொண்டது. இதனால தான் அது வாசனை பொருட்கள்ல பயன்படுது. காத்துல கலந்து நம்ம மூக்குக்கு வந்து சேருது. அப்போ எக்ஸாம்ல கேட்டா இந்த எல்லா பயன்களுக்கும் அடிப்படை காரணம் C டபுள் பாண்ட் Oவோட ரியாக்டிவிட்டி, பொலாரிட்டி மற்றும் வாலடைலிட்டின்னு சொன்னா போதுமா? Absolutely. அதுதான் anchor definition. சுருக்கமா சொல்லணும்னா, aldehydes and ketones are used extensively in industry, in synthesis of pharmaceuticals and perfumes, and in biological processes, leveraging the reactivity, polarity, and physical properties of their carbonyl group. இந்த ஒரு வரி போதும். இதுல ஒரு பொதுவான தப்பான புரிதல் இருக்குன்னு நினைக்கிறேன். நிறைய மாணவர்கள் ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸும் வெறும் நம்ம ஸ்கூல் கெமிஸ்ட்ரி லேப்ல இருக்கிற சின்ன சின்ன பாட்டில்கள்ல இருக்கிற கெமிக்கல்ஸ்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆமா, அது ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனா உண்மை என்னன்னா, ஃபார்மால்டிஹைடும் அசிட்டோனும் உலகத்திலேயே அதிக அளவுல தயாரிக்கப்படுற ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்ல 2. நாம பேசுறது சில கிலோகள்ல இல்ல, பல பில்லியன் டன்கள்ல. இந்த 2 கெமிக்கல்ஸும் தான் 20ஆம் நூற்றாண்டு கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட அடித்தளமாவே இருந்துச்சு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். சரி, இந்த கான்செப்டை இன்னும் நல்லா புரிஞ்சுக்க ஏதாவது ஒரு நல்ல அனாலஜி இருக்கா? நிச்சயமா. ஆல்டிஹைட்ஸ் மற்றும் கீட்டோன்ஸோட பயன்களை தண்ணீரோட பலவிதமான பயன்களோட ஒப்பிடலாம். இத பத்தி யோசிச்சு பாருங்க. தண்ணி ஒரு யூனிவர்சல் சால்வெண்ட். அது பல பொருட்களை கரைக்குது. அதே மாதிரி அசிட்டோன் ஒரு சிறந்த சால்வெண்ட். புரியுது. தண்ணி பல கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ஒரு ரியாக்டண்டா, அதாவது வினைபுரியும் பொருளா இருக்கு. அதே மாதிரி ஃபார்மால்டிஹைடு பிளாஸ்டிக் தயாரிக்க ஒரு ரியாக்டண்டா பயன்படுது. தண்ணீர் நம்ம உடம்புக்குள்ள பல வேளைகளை செய்யுது இல்லையா? ஆமா. அதே மாதிரி குளுக்கோஸ், அது ஒரு ஆல்டிஹைட் சுகர், நம்ம உடம்புல எனர்ஜி கொடுக்க பயன்படுது. பாருங்க, ஒரே பொருள், ஆனா அதோட சூழலுக்கு ஏத்த மாதிரி அதோட வேலை மாறுது.
அது மாதிரி தான் அந்த காம்பவுண்ட்ஸும். தண்ணி அனாலஜி நல்லா இருக்கு. ஆனா எனக்கு வேற மாதிரி தோணுது. இத ஒரு சுத்தியல், ஒரு ஹேமர் மாதிரி பார்க்கலாமா? ஒரு சுத்தியல நாம முக்கியமா ஆணி அடிக்க பயன்படுத்துவோம். ஆனா தேவைப்பட்டா ஒரு பொருளை உடைக்கவோ இல்ல ஒரு பொருளை தட்டி சரி செய்யவோ கூட பயன்படுத்துவோம். இன்ட்ரெஸ்டிங். ஒரே கருவி பல பயன்கள். அதே போல ஃபார்மால்டிஹைட நாம முக்கியமா ரெசின்ஸ் தயாரிக்க பயன்படுத்துறோம். ஆனா அதேதான் லேப்ல ஸ்பெசிமென்களை பாதுகாக்க ஒரு பிரிசர்வேட்டிவாவும் பயன்படுத்துறோம். அதோட பயன்பாடு பலதரப்பட்டது. எக்ஸலண்ட். அதுவும் ஒரு அருமையான கோணம். இதுல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஒரு மூலக்கூறோட அடிப்படை குணங்களை புரிஞ்சுக்கிட்டா அதோட பலவிதமான பயன்களையும் நம்மால கணிக்க முடியும். சரி, இந்த டாபிக் எதுக்கு நம்ம சிலபஸ்ல இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க? வெறும் பயன்களை மனப்பாடம் செய்யவா? இல்லன்னு நினைக்கிறேன். நாம படிக்கிற கெமிஸ்ட்ரிக்கும் நிஜ வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பு காட்டுறதுக்கு தான் இது இருக்கு. வெறும் A+B=C படிக்கிறதுக்கும் அந்த C என்ற பொருள் தான் நாம உட்கார்ற சேர்ல இருக்கிற பிளாஸ்டிக்னு தெரிஞ்சு படிக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. எக்ஸாக்ட்லி. அதோட வரலாற்று முக்கியத்துவமும் இருக்கு. பேக்கலைட் பிளாஸ்டிக், அதாவது ஃபீனாலையும் ஃபார்மால்டிஹைடையும் வச்சு செஞ்ச முதல் சிந்தட்டிக் பிளாஸ்டிக் கண்டுபிடிக்கப்பட்டது தான் நவீன பிளாஸ்டிக்ஸ் இண்டஸ்ட்ரியோட ஆரம்ப புள்ளி. ஓ வாவ். இன்னொரு உதாரணம், வேர்ல்ட் வார் 1ல துப்பாக்கி மருந்து செய்ய கார்டைட் என்ற ஒரு பொருள் தேவைப்பட்டது. அந்த கார்டைட் தயாரிக்க அசிட்டோன் மிக அதிக அளவுல தேவைப்பட்டுச்சு. அப்போ ஒரு பெரிய பற்றாக்குறை ஏற்பட்டுச்சு. உங்களுக்கு தெரியுமா, அந்த சமயத்துல அரசாங்கம் தேசம் முழுவதும் குழந்தைங்களை குதிரை செஸ்டன் சேகரிக்க சொல்லி ஒரு பிரச்சாரத்தையே நடத்துச்சு. ஏன்னா அந்த செஸ்டன்களை நொதிக்க வச்சு அதுல இருந்து அசிட்டோன் தயாரிக்க முடியும். கெமிஸ்ட்ரி வாரோட போக்கே மாத்திருக்கு. ஆமா. சரி, இதெல்லாம் மனசுல ஒரு படமா பார்க்கணும்னா எப்படி கற்பனை பண்ணலாம்? சொல்லுங்க, ஒரு மென்டல் மூவி மாதிரி. வாங்க இந்த ஆல்டிஹைட் ஃபேக்டரிக்குள்ள ஒரு டூர் போலாம். கண்ணை மூடி கற்பனை பண்ணி பாருங்க. நம்மளோட முதல் ஸ்டாப் ரெசின் டிபார்ட்மெண்ட். இங்க பெரிய பெரிய ரியாக்ஷன் வெசல்ஸ்ல ஃபார்மால்டிஹைடையும் ஃபீனாலையும் ஒன்னா கலந்து சூடுபடுத்துறாங்க. அதுலேருந்து ஒரு மாதிரி பசை மாதிரி வெளியே வருது. இதோ பாருங்க, இதுலேருந்து வர்றது தான் பேக்கலைட். நம்ம வீட்டில் இருக்கிற பழைய சுவிட்ச் பாக்ஸு, பாத்திரங்களோட கைப்பிடி எல்லாம் இதுல செஞ்சது தான். ஓ, இங்க ஒரே சூடா இருக்கு. அடுத்து எங்க போறோம்? அடுத்து நாம போறது சால்வெண்ட் செக்ஷன். இங்க பெரிய பெரிய ஸ்டீல் டேங்குகள்ல அசிட்டோனும் சேமிச்சு வச்சிருக்காங்க. அதுலேருந்து குழாய்கள் வழியா பெயிண்ட் தயாரிக்கிற இடத்துக்கும் பிளாஸ்டிக் மறுசுழற்சி செய்யற இடத்துக்கும் போகுது. அங்க அது பிடிவாதமான கரைகளை கரைச்சு பொருட்களை சுத்தம் செய்யுது. காத்துல ஒரு மாதிரி ஷார்ப்பா ஒரு வாசனை வருதுல்ல, அதுதான் அசிட்டோன். ஆமா, வருது. இதுக்கப்புறம் இப்ப நாம கொஞ்சம் அமைதியான இடத்துக்கு போறோம், ஃபார்மசூட்டிக்கல் டிபார்ட்மெண்ட். இது ரொம்ப சுத்தமான ஒரு லேப் மாதிரி இருக்கு. இங்க ஒரு குறிப்பிட்ட ஆல்டிஹைட ஒரு ட்ரக்கோட இன்டர்மீடியேட்டா, அதாவது ஒரு மருந்து தயாரிக்கிறதுல ஒரு இடைநிலை பொருளா மாத்திட்டு இருக்காங்க. இங்க நடக்கிற சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸ் தான் நாளைக்கு நாம பயன்படுத்துற மருந்துகளோட பித்தி. அப்போ வாசனைக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் சொன்னீங்களே? ஆமா, வாங்க அங்க போலாம். ஃப்ரேக்ரன்ஸ் டிபார்ட்மெண்ட். இங்க நுழைஞ்ச உடனே ஒரு அருமையான வாசனை வருது பாருங்க. இங்க சின்ன சின்ன கண்ணாடி குப்பிகள்ல பலவிதமான அரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ் இருக்கு. பென்சால்டிஹைட் பாதாம் வாசனையும், சினமால்டிஹைட் லவங்கப்பட்ட வாசனையும் கொடுக்குது. இங்கே பெர்ஃப்யூமர்ஸ் இதையெல்லாம் சரியான விகிதத்துல கலந்து நாம விரும்பி வாங்குற பெர்ஃப்யூம்ஸை உருவாக்குறாங்க. கடைசியா ஒன்னு சொன்னீங்களே, நம்ம உடம்புக்குள்ள. ஆமா, இந்த ஃபேக்டரியோட பயாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் நம்ம உடம்ப மாதிரி. அங்க நம்ம செல்ஸ்ல குளுக்கோஸ், அது ஒரு ஆல்டோஸ் சுகர், உடைக்கப்பட்டு ஏடிபியா, அதாவது எனர்ஜியா மாறுது. நாம ஓடுறதுக்கு, பேசுறதுக்கு, ஏன் யோசிக்கிறதுக்கு கூட இந்த ரியாக்ஷன் தான் காரணம். பாத்தீங்களா, ஒரே கெமிக்கல் ஃபேமிலி, ஆனா எவ்ளோ விதமான பயன்கள். இந்த டூர் ரொம்ப அருமையா இருந்துச்சு. இப்ப எல்லாம் தெளிவா புரியுது. சரி, நம்ம ஆரம்பத்துல பேசின அந்த பயாலஜி லேப்ல இருக்கிற தவளை விஷயத்துக்கு வருவோம். அது எப்படி கெட்டு போகாம இருக்கு? அது ஒரு மிகச்சிறந்த உதாரணம். அந்த தவளை ஃபார்மலின்ங்கிற சொல்யூஷன்ல பாதுகாக்கப்படுது. ஃபார்மலின்ங்கிறது ஃபார்மால்டிஹைட தண்ணில கரைச்சு வர்ற ஒரு கலவை தான். நீங்க என்ன பாக்குறீங்கன்னா, ஒரு ஸ்பெசிமென் வருஷக்கணக்கா கெட்டு போகாம அப்படியே இருக்கு. இது ஏன் நடக்குதுன்னா, அந்த ஸ்பெசிமென்ல இருக்கிறது புரோட்டீன்ஸ். ஃபார்மால்டிஹைட் அந்த புரோட்டீன்ஸோட வினை புரிந்து கிராஸ் லிங்கிங் அனே ஒரு ப்ராசஸை பண்ணிடும். அதாவது புரோட்டீன் மூலக்கூறுகளை ஒன்னோட ஒன்னு பிணைச்சு ஒரு வலை மாதிரி ஆக்கிடும். இன்ட்ரெஸ்டிங். அப்போ இந்த ப்ராசஸை ரிவர்ஸ் பண்ண முடியாதா? ஒரு தடவை ஃபார்மாலின்ல வச்சிட்டா அந்த புரோட்டீன்கள் நிரந்தரமா மாறிடுமா? மிகச் சரியான கேள்வி. ஆமா, இந்த கிராஸ் லிங்கிங் ஒரு நிரந்தரமான மாற்றம். அதனால தான் அந்த ஸ்பெசிமென் சிலஞ்சு போகாம அதோட வடிவம் மாறாம அப்படியே இருக்கு. இந்த பிரிசர்வேஷனுக்கு அடிப்படை காரணமே ஃபார்மால்டிஹைட்ல இருக்கிற அந்த ரியாக்டிவ் C=O குரூப் தான். அந்த குரூப் இல்லனா இது சாத்தியமே இல்ல. ஓகே,
இது ஒரு அப்சர்வபிள் ஃபினாமினன். டெக்னாலஜில இதோட அப்ளிகேஷன் எப்படி இருக்கு? நீங்க ஃபார்மசியூட்டிக்கல் மேனுஃபேக்சரிங் பத்தி சொன்னீங்க. அதை இன்னும் கொஞ்சம் விளக்க முடியுமா? கண்டிப்பா. மருந்து தயாரிக்கிறப்போ குடிக்கும் கிடைக்கிற ப்ராடக்ட்ல பல அசுத்தங்கள், அதாவது இம்பியூரிட்டிஸ் கலந்திருக்கும். அதை நாம நீக்கணும். அதுக்கு அசிட்டோனை ஒரு சால்வெண்டா பயன்படுத்துவாங்க. அது எப்படின்னா, அசிட்டோன் அந்த மருந்த மட்டும் கரைக்குமா? சரியா கேட்டீங்க. அசிட்டோனோட COO பாண்டுக்கு பொலாரிட்டி இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா? அந்த பொலாரிட்டி காரணமா மருந்துல இருக்கிற போலார் ஃபங்க்ஷனல் குரூப்ஸை அது நல்லா கரைக்கும். ஆனா அந்த மருந்துல இருக்கிற அசுத்தங்கள் அசிட்டோன்ல கரையாது. அதனால மருந்து கரைஞ்சதும் கரையாத அசுத்தங்களை சுலபமா ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். அப்புறம் மருந்து அசிட்டோன்ல கரைஞ்சே இருக்குமே. இங்க தான் அசிட்டோனோட இன்னொரு குணம் உதவுது. அதோட லோ பாய்லிங் பாயிண்ட். அசிட்டோன் ரொம்ப எளிதா எவாப்ரேட் ஆயிடும். அதனால ஃபில்டர் பண்ண சொல்யூஷனை லேசா சூடுபடுத்தினா போதும், அசிட்டோன் எல்லாம் ஆவியாக்கி போயிடும். கீழே பாத்திரத்துல தூய்மையான மருந்து மட்டும் கிறிஸ்டலைஸ் ஆகி படிஞ்சிடும். பாருங்க, ஒரு மருந்தை உருவாக்குறதுல COO பொலாரிட்டியும் லோ பாய்லிங் பாயிண்ட்டும் எவ்வளவு முக்கியமான பங்கு வகிக்குதுன்னு. ஓகே, அசிட்டோன் ஒரு நல்ல சால்வெண்ட்னு புரியுது. ஆனா அது ரொம்ப சீக்கிரமா ஆவி ஆயிடுமே. அதோட வாசனை கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குமே. இது இண்டஸ்ட்ரியில ஒரு பிரச்சனையா இல்லையா? இது ஒரு அருமையான நடைமுறை கேள்வியே. ஆமா, இது ஒரு சவால் தான். அசிட்டோன் ஹைலி ஃப்ளேமபிள், அதாவது எளிதில் தீ பற்றக்கூடியது. அதோட புகையை சுவாசிக்கிறதும் உடம்புக்கு நல்லதில்லை. இதனால இண்டஸ்ட்ரியில இதை கையாளும் போது ரொம்ப கடுமையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை பின்பற்றுவாங்க. க்ளோஸ்டு சிஸ்டம்ஸ், ப்ராப்பர் வெண்டிலேஷன், ஃபயர் சேஃப்டி எக்யூப்மெண்ட்னு எல்லாமே இருக்கும். அதோட பயன்கள் அதோட அபாயங்களை விட அதிகமா இருக்கிறதால நாம் அதை பாதுகாப்பா பயன்படுத்த கத்துக்கிட்டு இருக்கோம். சரி, நாம ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொன்னோம். ஃபார்மல்ஆல்டிஹைடும் அசிட்டோனும் உலகத்துல அதிகமா தயாரிக்கப்படுற கெமிக்கல்ஸ்னு. நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சின்ன சின்ன லேப் கெமிக்கல்ஸ் தானே அப்படின்னு. ஆனா ஏன் இந்த 2 கெமிக்கல்ஸ் மட்டும் அவ்ளோ பிரபலம்? வேற ஆல்டிஹைட்ஸ், கீட்டோன்ஸ் எல்லாம் இல்லையா? If we connect this to the bigger picture, இதுக்கு காரணம் ரொம்ப ஆச்சரியமானது. உலகத்திலேயே அதிகமா தயாரிக்கப்படுற ஆர்கானிக் கெமிக்கல்ஸ்ல இதுவும் அடங்கும். பல பில்லியன் டன்கள்ல ரெசின்ஸ், பிளாஸ்டிக்ஸ், டெக்ஸ்டைல்ஸ்க்காக இது தயாரிக்கப்படுது. ஏன்னா இது ரெண்டும் தான் 20th செஞ்சுரி இண்டஸ்ட்ரியோட அடித்தளம். இதுக்கு 3 முக்கிய காரணங்கள் இருக்கு. என்னென்ன அது? 1, விலை. இது ரெண்டையும் ரொம்ப மலிவான மூலப்பொருட்கள்ல இருந்து அதிக அளவுல தயாரிக்க முடியும். 2வது அதோட அமைப்பு. இதோட ஸ்ட்ரக்சர் ரொம்ப எளிமையா இருக்கிறதால ஒரு லெகோ பிளாக் மாதிரி இதை வச்சு எண்ணற்ற பெரிய மாலிகுல்ஸ் உருவாக்க முடியும். 3வது ரியாக்டிவிட்டி. இதோட C=O குரூப் ரொம்ப ரியாக்டிவா இருக்கிறதால இது பலவிதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு ஒரு சிறந்த ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்கு. திஸ் காம்பினேஷன் ஆஃப் லோ காஸ்ட், சிம்பிள் ஸ்ட்ரக்சர் அண்ட் ஹை யூட்டிலிட்டி தான் இதோட இண்டஸ்ட்ரியல் சக்சஸ்க்கு உண்மையான காரணம். நாம இவ்ளோ விஷயங்கள் பேசிட்டோம். ஒரு மாணவர் இதையெல்லாம் கேட்டுட்டு பரீட்சைக்கு போகும்போது மறக்கவே கூடாத ரொம்ப முக்கியமான பாயிண்ட்ஸ் என்னென்ன? நல்ல கேள்வி. சில விஷயங்களை ரொம்ப தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். முதல்ல இண்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் பத்தி பார்க்கலாம். ஓகே, எக்ஸாம்ல பேக்கலைட் பத்தி ஒரு கேள்வி வந்தா நம்ம ஃபார்மால்டிஹைடை எப்படி கனெக்ட் பண்ணணும்? Clarity line 1. Formaldehyde is used in the synthesis of phenol formaldehyde resins, அதாவது பேக்கலைட். இது ஒரு தெர்மோசெட்டிங் பிளாஸ்டிக். இது ஹீட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் தேவைப்படுற எலக்ட்ரிக்கல் சுவிட்சஸ், பாத்திரங்களோட கைப்பிடிகள் செய்ய பயன்படுது. இது ஒரு நேரடியான முக்கியமான பயன்பாடு. சரி, இது இண்டஸ்ட்ரி. நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற ஒரு பொருளை பத்தி சொல்லுங்க. நெயில் பாலிஷ் ரிமூவர் பத்தி கேட்டா? Clarity line 2. Acetone is used as a solvent for many organic compounds. நெயில் பாலிஷ் ரிமூவர்ஸ் மற்றும் பெயிண்ட் தின்னர்ஸ்ல இதுதான் முக்கிய மூலப்பொருள். இது நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்குற ஒரு விஷயங்கிறதால இதை வச்சு கேள்வி கேட்க நிறைய வாய்ப்பு இருக்கு. இண்டஸ்ட்ரி, டெய்லி லைஃப். ஓகே, வாட் அபவுட் மெடிசன் அண்ட் பெர்ஃப்யூம்ஸ்? அதுல இதோட பங்கு என்ன? Clarity line 3. Aldehydes and ketones are used as intermediates in pharmaceutical synthesis. இதோட காரணம் C double bond குரூப்போட ஹை ரியாக்டிவிட்டி. அந்த ரியாக்டிவிட்டி தான் அது ஒரு நல்ல ஸ்டார்டிங் மெட்டீரியலா மாத்துது. கூடவே Clarity line 4. ஏரோமேட்டிக் ஆல்டிஹைட்ஸ், உதாரணத்துக்கு பென்சால்டிஹைட், அதாவது பாதாம் வாசனை, வெனிலா ஆல்டிஹைட், வெனிலா வாசனை போன்றவை பெர்ஃப்யூம்ஸ் மற்றும் ஃப்ளேவரிங்ஸ்ல அதோட தனித்துவமான மணத்துக்காக பயன்படுத்தப்படுது. கடைசியா நம்ம உடம்புக்குள்ள இதோட பங்கு, பயாலஜியோட இந்த கெமிஸ்ட்ரி எப்படி இணையுது? மிக முக்கியமான கேள்வி. Clarity line 5. குளுக்கோஸ் ஒரு நேச்சுரலி அக்கரிங் ஆல்டோஸ் சுகர்.
நம்ம செல்ஸ்ல ரெஸ்பிரேஷன் மூலமா உடைக்கப்பட்டு எனர்ஜி கொடுக்க இதுதான் பயன்படுது. அதே மாதிரி நாம பட்னியா இருக்கும்போது நம்ம உடம்பு கொழுப்பை உடைச்சு கீட்டோன் பாடிஸ் உருவாக்கி அதை ஃபியூலா பயன்படுத்தும். இது பயாலஜில அதோட முக்கியத்துவத்தை காட்டுது. இந்த 5 பாயிண்ட்ஸும் இந்த டாபிக்கோட இதயம் மாதிரி. அப்போ இன்னைக்கு நாம பார்த்தத சுருக்கமா சொல்லணும்னா, ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸும் வெறும் லேப் கெமிக்கல்ஸ் இல்ல. அது ஒரு மாலிகுலர் டூல் கிட் மாதிரி. ஒவ்வொரு டூலுக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலை இருக்கு. ஃபார்மல்டிஹைட்ல இருந்து செய்யற பேக் லைட் ஸ்விட்ச்ல இருந்து அசிட்டோன் இருக்கிற நெயில் பாலிஷ் ரிமூவர் வரைக்கும் நம்மள சுத்தி எல்லா இடத்துலயும் இருக்கு. முக்கியமா அதோட CO பாண்டோட ரியாக்டிவிட்டியும் பொலாரிட்டியும் தான் இந்த எல்லா பயன்களுக்கும் அடிப்படை. ஃபார்மால்டிஹைட் ப்ரிசர்வேஷனுக்கும் அசிட்டோன் ஒரு சால்வெண்டாவும் பயன்படுறது எக்ஸாம்க்கு ரொம்ப முக்கியமான எக்ஸாம்பிள்ஸ். அதே மாதிரி பேக்கலைட் பிளாஸ்டிக் மற்றும் நம்ம உடம்புல இருக்கிற குளுக்கோஸ், இந்த 4 உதாரணங்களையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க அடுத்த முறை பசியோட இருக்கும்போதோ இல்ல சாப்பிட்டதும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் போதோ உங்க உடம்புக்குள்ளேயே ஆல்டிஹைட்ஸும் கீட்டோன்ஸும், அதாவது குளுக்கோஸ் கீட்டோன் பாடிஸ் வேலை செஞ்சுட்டு இருக்குன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நாம சுவாசிக்கிற காத்துல இருக்கிற வாசனையில இருந்து நாம சாப்பிடுற உணவுல இருக்கிற சுவை வரைக்கும் நமக்கு தெரியாம இன்னும் எந்தெந்த பயாலஜிக்கல் ப்ராசஸஸ்ல இந்த கெமிஸ்ட்ரி ஒளிஞ்சிட்டு இருக்கு. திங்க் அபவுட் இட்.